விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது? இரண்டு தரப்பு, குறிப்பாக நேற்று EPS ஆதரவாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கருத்தை சொல்றாரு. அமைச்சராக முடியவில்லை என்ற வயிற்றெரிச்சலில் SP வேலுமணி பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் CV சண்முகம் தரப்பில் இன்றைக்கு பேசும்பொழுது அதிமுக தலைமை பொறுப்பை EPS ஏற்றதிலிருந்து ஒரு தேர்தல் கூட வெற்றி பெறலை அப்படின்ற கருத்தையும் கடுமையாக முன்வைக்கிறார். தேர்தல் தோல்விகளுக்கான முழு பொறுப்பும் EPS தான் இருக்குது. EPS செல்வாக்கு இல்லையா, செல்லாத காசா மாறிட்டாரான்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார் இல்லையா? எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? ஏன் திடீர்னு திரும்ப ரிபலா மாறுறாங்க? கடுமையான விமர்சனம் என்று பார்ப்பதை விட அதில் உண்மைத்தன்மை எத்தனை சதவீதம் இருக்குது என்பதை ஆராய வேண்டும். அதுதான் இந்த இன்னைக்கு உள்ள விவாதத்துடைய கருப்பொருள். உண்மைத்தன்மை 2017 ஒவ்வொருத்தராக சொல்லி வந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டார், எல்லாத்தையும் வெளியேற்றினார். இப்போ கடைசியில் எல்லாம் மிஞ்சி தேர்தலுக்கு முன்னால் கூட இது ரொம்ப காரசாரமாக விவாதிக்கப்பட்டது. இப்பொழுது தேர்தலும் முடிந்து விட்டது. ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தாரே தவிர திரு எடப்பாடி பழனிசாமியை அவர் பார்க்கவில்லை. இப்போது அங்கே இருக்கிற அணிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக கிட்டத்தட்ட 25 பேர் அன்னைக்கு அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸில் இவங்க இந்த சைடில் வந்து சேர்ந்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க அரசுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திரும்ப அன்றைக்கி வேலை முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தால 2வது ரவுண்டில் வந்து 6 பேர் ராஜினாமா பண்ணாங்க. அது அந்த 6 சீட்டும் இப்போ காலியாக இருக்கிறது என்று அரசு அறிவித்து. பழைய கதை சார். இப்போ ஏன் ஒரு விஷயத்தை சொன்னால் தான் ஜனங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு அது என்னென்னு கோர்வையாக புரியுங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறேன். இன்றைக்கு தேதியில் அவர்கள் நம்புகிறார்கள், இனி இத்தனை தேர்தலையும் தோல்வியுற்ற பிறகு நாங்கள் சொன்னதை எதுவுமே கேட்கவில்லை. ஒரு அரசியல் கட்சி என்றால் எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர் ஒருத்தருடைய முடிவு தான் பின்பற்றப்படுகிறது. அதற்கு தகுந்த ஆட்களை வைத்துக்கொண்டு கட்சியுடைய எதிர்காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறார் என்கிறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு எல்லாரையும் நீக்கியாச்சு. 400 பேர், கிட்டத்தட்ட பிரபலமான 400 பேர், தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கிலும் சொன்னாலும் தெரியக்கூடிய ஒரு 400 பேர் நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது என்ன இதில் கூட்டி கழித்து பார்த்தா இதில் என்ன தெரியுதுன்னா, யார் நீக்கினாலும் மறுநாளோ 3வது நாளோ ப்ளேஸ் பண்ணிடுறாரு. அதில் யாரையாவது ஒருத்தர் கட்சிக்காரங்க தொண்டர்களை போட்டுடுறாரு. அது போட்டால் சரியாக போயிட்டுதுன்னு அவர் நினைக்கிறார். இவர்கள் அப்படி நினைக்கல. கட்சி கட்டமைப்பு வச்சிருக்கணும் இல்லை, கட்சி கட்டமைப்பு வைக்கணும். சரி, கட்சி கட்டமைப்புங்கிறது, கட்சி கட்டமைப்பு என்பது ஒரு மனிதருடைய செல்வாக்குக்கு உட்பட்டது தான். அங்கே ஒன்றும் தெரியாத ஒருத்தரை வச்சா கட்சி அவர் அந்த ஆள் சரியில்லைன்னா இதே போல் தான் வரும், சுற்றி வருமே தவிர எதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு போஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்களே, ஒரு பில்லராக ஆகிறாங்க. இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30-40 வருஷமாக அவங்களே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சே வித்த காமிச்சிக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா அதில் உள்ள இந்த தமிழ்நாட்டு ஜனங்கள்கிட்ட இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு ஒரு கணக்கை போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இவங்களை பொறுத்தவரையில் எல்லா முடிவுகளையும் அவர் இக்னோர் பண்ணி அவர் ஒத்த முடிவு, அவருடைய இன்னைக்கு எடுத்த முடிவை தேர்தலுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா ஒருவேளை அது பலனளித்து. அவர் மட்டும்தான் எடுக்கிறார் முடிவுன்னா, பொதுக்குழு கூட்டப்பட்டது, செயற்குழு கூடினாங்க, பொதுபலத்தில் தான் அவங்க விவாதிச்சாங்க, எல்லா முடிவும் அவங்க ஒன்றா தான் எடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க இவ்வளோ தீவிரப்படுத்துகிறாங்க இல்லையா? இவங்க அன்னைக்கு தீவிரப்படுத்தியிருந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன முடிவை நான்லாம் கூட நிறைய விவாதி. சார், யதார்த்தமான ஒரு கேள்வி சார். இன்றைக்கு CV சண்முகம் எதிர்த்து பேச வேண்டிய அவசியமான புள்ளி ஏன் உருவாகுது அப்படின்றது தானே. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய தலைமை சொல்லுது, கொறடா சொல்லுது. அதை மீறி ஒரு 25 பேர் வாக்களிக்கிறாங்க. அவங்களையும் மன்னிச்சு கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பொதுச் செயலாளராக அவர் பணிக்கிறார் அப்படின்னும் பொழுது ஏன் ரிபலா மாறும்? எப்படி சார்? அந்த அதுவே புத்தூர் கட்டு தானே. அது புத்தூர் கட்டுனாலும் அது கட்டு போடும்போதே தெரியும் அந்த கட்டு தாங்காதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் புத்தூர் சைன் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இனிமேல் எப்படி வேணாலும் லீகலாக பார்த்துக்கலாங்கிற ஒரு அதை காற்றுல விட்டுட்டு திரும்ப சேர்த்ததே தப்பு தானே. அந்த ரூட்டில் தான் அவர் போயிருக்கணுமே தவிர திரும்ப சேர்த்தது தப்பு. சேர்த்த பிறகு அது இந்த பிரச்சனை வராமல் இருக்குமா, அதை தடுக்க முடியுமாங்கிறத ஆராயணும். அதுவும் அவர் ஆராயலை. இவங்களும் இப்போ அங்கே சேர்ந்த பிறகு அங்கே ஒழுங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்த தகவல் படி சபாநாயகர்கிட்ட ஒரு மனுவை கொடுத்து நாங்கள் வந்து தனி குழுவாக செயல்பட போகிறோம். இப்போ இன்றைக்கி தேதியில் அவங்கள்ட்ட ஒரு 19 பேர் தேரலாம். அன்றைக்கு உள்ளவங்க அப்படியே இருந்தால் 6 பேரை நீக்கிட்டு 25ல் 6 கழிச்சிட்டா 19 பேர் அவங்களோட இருக்காங்க.
அந்த 19 பேரும் தனிக்குழுவாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டத்தில் அதுக்கு பெருசாக தடை இருக்கிறதா எனக்கு தெரியும். தமிழ்மணி சார் சொல்லும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் இது இப்படி தான் அதிமுக போய் கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது எதேச்சதிகார முடிவு எடுக்க ஜனநாயக அமைப்பு முறையில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஜனநாயக கோட்பாடு எங்கே சார் எதேச்சாதிகாரமான ஒரு முடிவை பேசி எல்லா முடிவும் அவர் எதேச்சகரமாக எடுத்த முடிவு தானே. 10 பேரை எல்லாரும் நமக்கு சொல்கிறது 3 புள்ளி சொல்லுங்களேன். இந்த புள்ளியெல்லாம் அவர் எதேச்சதிகாரமாக எடுத்தார், தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிக்கல அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகளோட உணர்வை மதிக்கலன்னு ஒரு இப்போ சொன்ன நீங்கள் சொல்கிற இப்போ இன்னைக்கு பேசுகிற விவாதத்துக்குரிய 3-4 பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு சென்று மணிக்கணக்கில் உட்காந்து பேசி இப்படி போனால் சரியாக இருக்காது, இப்படி போய்கிட்டு இருந்துனாக்கா ஒவ்வொருத்தராக போகிறாங்க, இப்போ செங்கோட்டையும் போகிறதா இருக்கார், எல்லோரும் போகிறாங்க, ஓபிஎஸ்ஸை ஓபிஎஸ்ஸை நீக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு சிலரை எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் உள்ளே சேர்க்கணும், எல்லாரும் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து எல்லா தேர்தலையும் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பிறகு அத்தனை தேர்தல்கள்லையும் தென் மாவட்டங்களால் இந்த கட்சி தோற்றுருக்கிறது. தென் மாவட்டங்கள் இப்போ டிடிவி தினகரனை உள்ளே இருந்தாலோ சேர்த்திருந்தாலோ சசிகலா அம்மையார் அவர்களை கட்சிகள் வைத்திருந்தாலோ இந்த தோல்வி வந்திருக்காது அப்படின்னு சிவி சண்முகம் இப்போ சொல்றாரு. அப்படின்னு அதிமுக தலைமைக்கு வலியுறுத்தினார். இது எல்லாரும் நம்ம விவாதித்திருக்கோம், ஒரு 100 தடவைக்கு மேலே விவாதித்திருப்போம். இதெல்லாம் நடைமுறை. இப்போ இந்த தேர்தலையும் கூட எடுத்துக்கோங்க, அந்த தென் மாவட்டங்களில் போய் பிரச்சாரம் பண்ணி தான் அந்த வாக்குகள் சுத்தமாக போய் தான் அதிமுகவுக்கு இவ்வளோ பெரிய தோல்வி வந்தது. இல்லை, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்த பொழுது அவருக்கு அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான சூழல் உருவாயிச்சு, அது யாரால் உருவாகிச்சு அப்படின்றதுக்கான வீடியோ இன்னமும் இருக்கு இல்லையா சார்? அது இருக்குது சார். அன்னைக்கும் இவங்க இல்லைல்ல, அன்னைக்கும் இவர் டிடிவி இல்லை, அந்த சசிகலா அம்மையார் இல்லை, தென் மாவட்டங்களில் ஒரு பல்க் ஓட்டு இருக்குன்னு அவர் ஒத்துக்கிறதே இல்லை சார். அது ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட கான்செப்டோடு அந்த ஓட்டுகள் இருக்கின்றன. அதை இதை கவலைப்படாமல் நமக்கு இந்த கோவை மாவட்டம், இந்த சேலம், இந்த பகுதிகள் நமக்கு மெஜாரிட்டி கிடைக்கும், அங்கே இருக்கிற நீக்கினவங்க போக சாதாரண ஆட்களை அந்தந்த பொறுப்புக்கு போட்டு அவங்க மூலமாக அந்த கட்சி திரும்ப பில்ட் ஆகிட்டு அப்படின்னு நம்புறது அவருடைய தவறு. ஆகையினால இப்போ இந்த பிரச்சனை எப்போ தான் சார் முடியும்னு நினைக்கிறாங்க? அவங்க மீண்டும் தாவேகாவோடு போய் சேரணும், அவங்களுக்கு ஆதரவு தரணும்னு விரும்புகிறாங்களா? எஸ்பி வேலுமணி ஆகட்டும் அல்லது சிவி சண்முகம், அவங்க அதிமுக இனிமே ஸ்கோர் பண்ணிடுறோன்னு அவங்க நினைக்கல சார். அவங்க ஏதோ ஒட்டிகிட்டு இருக்காங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. எம்எல்ஏ ஆனதுனால அவங்களுக்கு அந்த கட்சியில் இருக்க விருப்பம் இல்லை, அவங்க வார்த்தைக்கு மரியாதை இல்லை. அவர்களை நீக்கினவங்களை அந்த போஸ்ட்டில் போடாமல் வேறு போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் எங்களுக்கு வேண்டான்னு இவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்தெந்த பொறுப்பில் நீக்கினாங்களோ அந்த 25 பேர் வந்தாங்கல்ல, அது நீக்கினவங்கள திரும்ப சேர்த்து அந்தந்த பதவியில் போடாமல் அதுக்கு வேற பொறுப்பில் வேற ஆட்களை போட்டதுனால, இவங்களுக்கு வேற பொறுப்பு கொடுத்ததுனால அதுவும் அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கிறது. அந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதையும் கொடுக்க மார்க்கம் இல்லை. ஆகையினால நான் வச்சது தான் சட்டங்கிறது தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதை அதனுடைய பலனை அவர் அனுபவித்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இப்போ தெரியாது, அவருக்கு மட்டும் இப்போ தெரியாது, அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். பேசலாம் சார், அவ்வளோதான் பேசலாம் சார். குமார் சார், அதாவது கட்சி சட்டத்திட்டங்கள் ஏன் வகுத்திருக்காங்க? பிரதிநிதித்துவம் இருக்கணும், கருத்து ஒற்றுமை இருக்கணும். ஒருமித்த ஒரு குழுனாக்கா ஒரு அரசியல் கட்சி குழு, அந்த குழுவில் ஒருமித்த கருத்து தான் பிரதிபலிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 29A ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இதெல்லாம் இருக்குது. அதை வச்சுருக்காங்க. அதில் தான் வருது 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படணும், இந்தியாவில் நம்ம எந்த கோட்பாடை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், மக்களுடைய பிரதிநிதித்துவம், மக்கள் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியில் இருக்கின்ற தலைமை முதல் கட்ட, 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட தலைவர்கள், பொதுக்குழு, செயற்குழு, இதெல்லாம் எதுக்காக வைத்திருக்கிறார்கள்? எல்லோரும் எல்லா கருத்தையும் பேசி மோதி கூடி கலைந்து வகுத்து கூட்டி பெருக்கி கடைசியில் எடுக்கிற முடிவை அதை அவர் பொதுச் செயலாளர் அறிவிக்கணும் அல்லது தலைவர் அறிவிக்கணும். இதுதான் கட்சிக்கு சட்டம் நம்புறது, இதைத்தான் நம்புது சட்டம். ஆனால் இது எதையாவது அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரா? எதையுமே ஃபாலோ பண்ணல. முதல்ல இருந்து ஆயிரக்கணக்கான விவாதங்களில் பேசியிருக்கோம். இன்றைக்கி பேசுகிறதுலாம் வெறும் 5% தான். 95% அதிகமாக இதை பற்றி பேசியிருக்கோம். இப்படி நடக்கும்னு நான்லாம் கணித்தது உண்மை. நிறைய விவாதங்களில் பேசியிருக்கிறோம். இப்போ அவர் எந்த முடிவையும் நான் தான், நல்லதாக நடந்தால் நான் தான் முன்னனுப்பேன், கெட்டதாக இருந்தால் நான் தான் முன்னனுப்பேன்னு எடுத்ததுனால அந்த கட்சிக்கு சகோதரி சொன்னது போல் அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள், கட்சிக்காக லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்க, அவங்களால நீ போயா கட்சியை ஆரம்பித்த ஃபவுண்டர் எம்ஜி ராமச்சந்திரன் 1980-81 இதே போல் ஒரு ஆர் எம் வீரப்பன்,
இந்த மாதிரி 2-3 குழுக்கள் அங்கே செயல்பட்டதை அவரால் சகிக்க முடியாமல் நான் விலகிட்டு போகிறேன், நீங்கள் இப்படி நடத்துங்க கட்சின்னு சொல்லிட்டார் ஒரு வாட்டி. எல்லாம் காலில் விழுந்தாங்க. அவரை விட ஒரு தலைவர் இருக்க முடியுமா அந்த பார்ட்டியில்? எஸ்.ஏ. சோமசுந்தரத்தை நீக்கினார், அவரை வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தார். வீட்டில் போய் வீட்டுக்கு போயிருக்கும் போது அவர் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி அவர் அங்கே அந்த அம்மா கிட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட உணர்வு ஏன் நம்ம ஆரம்பித்த கட்சியாக இருந்தாலும் கூட நம்மளை நம்பி சேர்ந்து அவங்கெல்லாம் கேட்குறதுல ஒரு நியாயம் இருந்தாலும் அதுக்கு நம்ம கட்டுப்படணுமே அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அதுக்கு அந்த உணர்வு அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல. ஒரு சாதாரண மாவட்ட செயலாளராகவோ அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் அந்த அளவுக்கு தான் அவர்கிட்ட நாலேஜ் இருக்கே தவிர ஒரு விரிவான ஒரு பரந்த வியூ அவர்கிட்ட இல்ல, தலைமை பண்பு அவர்கிட்ட இல்ல. அதனால தான் இந்த கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையாக உழைத்தவர்கள் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அவர் உண்மையாக உழைத்தவர்கள் இன்று கேள்வி கேட்கறாங்கன்னா அதுல என்ன சாராம்சம் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கணுங்கிறத தெரிவிக்க. நன்றி.